நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சடைகிறார். சனி பகவான்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஐயோ, சனி பெயர்ச்சி வருதே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். அந்த பயம் வேண்டாம். ஏன்னா சனி பகவான் நீதிமான். நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மளை திருத்தறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். அதனால சனி பெயர்ச்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி, யமனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ யார் யார் என்னென்ன பாவம் பண்ணணும் அந்த பாவங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். இந்த சனி பெயர்ச்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு அஞ்சாதவர்கள், யாருக்கும் அடிபணிந்து போக மாட்டார்கள், கடின உழைப்பாளி, அதாவது தாய் தந்தையர் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எதையும் தீவிரமா சிந்திக்கக்கூடியவர்களாகவும் சகிப்புத்தன்மை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். மகர ராசிக்கு சனி பகவான் சகாய சனியாக வர்றதுனால, சகாயம்னா பார்த்தீங்கன்னா உதவின்னு பொருள். அதனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகளை விலகி சனி பகவான் உதவி செய்ய போறார். அதாவது 7.5 சனி விலகி நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுதான் சகாய சனியாக வர்றாரு. மகர ராசிக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல பெயர்ச்சடைகிறார். அதாவது சகாய சனியாக பெயர்ச்சடைகிறார். 3ஆம் இடம்ன்றது தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லணும். அதாவது 3ஆம் இடத்துல பெயர்ச்சி அடைகிறதுனால எல்லா விதத்திலையும், அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு பயம்ன்றது உங்களுக்குள்ள இருந்துட்டு இருந்திருக்கும். இவ்வளவு இந்த 2.5 வருஷமா சனி பகவானுடைய பெயர்ச்சி வந்ததுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 3ஆம் இடத்துல வர்றதுனால எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல ஒரு தைரியம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் சரி, ரொம்ப நாளா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு பயம், அது நம்மளால பண்ண முடியுமா, இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா பயந்துகிட்டே அந்த தொழிலை தொடங்காம இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியில முறியடிச்சு இப்ப தைரியமா இறங்கி, அதாவது எதுவா இருந்தாலும் இறங்கி பார்த்துடலான்ற ஒரு சூழ்நிலையை இந்த சனி பெயர்ச்சியில சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறாரு. கடந்த வருஷமா பார்த்தீங்கன்னா 7.5 சனி பிடியில பிடிச்சி ரொம்ப சின்ன பின்னமா ஆயிருப்பீங்க. நிறைய பேர் கதறீங்க, ஆமாம்மா இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதறது இப்போ இங்க கேட்குது எனக்கு. அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. எல்லா விதத்துலயும் பிரச்சனை, குடும்பத்தாரால பிரச்சனை, சொந்தக்காரங்களால பிரச்சனை, அந்த மாதிரி மாத்தி 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 பிரச்சனை. அதாவது எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்ற அளவுக்கு உங்களை பிரச்சனையில மாட்டி வச்சிருப்பாரு இந்த சனி பகவான். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, அதாவது அதுல இருந்து இப்ப ஜெயில் தண்டனை கைதியா உள்ள இருந்து ஜெயில இருந்து ரிலீஃப் ஆகுற மாதிரி உங்களை விடுவிக்கிறாரு. சோ நீங்க வெளியில வர போறீங்க. எல்லா விதத்திலயும் புதுசா ஏதாவது ஒரு புதிய உலகம், புதிய படைப்புன்ற மாதிரி புதுசா எல்லாத்தையும் பார்த்து நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லலாம். நகை வாங்கி சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதுக்கான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி இந்த இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஸ்லிப்பர் வியாபாரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த சனி பெயர்ச்சியில் அமையுது. அதே மாதிரி எண்ணெய் விற்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சனி பெயர்ச்சியில் அந்த எண்ணெய் அமோகமாக விற்று உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இவ்வளவு நாள்லாம் ஒரு பிரச்சனையிலேயே சிக்கி சின்ன பின்னமாக ஆயிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ விடுபடக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமையுது. அதனால எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, தைரியமா இறங்கி எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. கடன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய விதத்துல உங்களை மாட்டி விட்டுருக்கோம். இந்த இடத்துல கடன், அதாவது பேங்க்ல கடன், தெரிஞ்சவங்க கிட்ட கடன், அந்த மாதிரி நிறைய கடன் வாங்கி எப்படிடா கட்ட போறோம் அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் தொழிலில் உங்களுக்கு லாபம் அந்த கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சனி பெயர்ச்சியில சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறார். எல்லா விதமான கடன்களையும் அடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பண்ணணும்னு நினைச்சிட்டு பார்ட் டைம் பண்ணலாம், பார்ட் டைம் ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் கிடைச்சி நீங்க உங்களுக்கு நினைச்ச ஒரு வேலைக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்கி தரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷமாவே, ஏன்னா 7.5 சனியில பிடியில இருக்கும்போது கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வந்திருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியில விலகி 2 பேருக்குள்ள அந்யுன்யம்
அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இது உங்களுக்கு மாறப்போகுது. அதே மாதிரி காதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது வரத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆக மொத்தம் மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். சனி பெயர்ச்சிக்கான பரிகாரம், அதாவது சனி பகவான் பிடியிலிருந்து எவராலுமே தப்பிக்க முடியாது. ஆனா அவருடைய தாக்கத்தை நம்ம கம்மி பண்ணலாம். அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு எடுத்துட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளு சாதம் மிக்ஸ் பண்ணிட்டு காக்காக்கு எடுத்துன்னு போயிட்டு வைங்க சனிக்கிழமையில. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமையில ஈவினிங் டைம்ல சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க. நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. சனி பகவான் கோயிலில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊனமுற்றோர் இருக்காங்கல்ல, ஏன்னா சனி பகவான் ஊனம். ஸோ அந்த மாதிரி மந்தக்காரகன்னு சொல்லிட்டு பேரே இருக்கு சனி பகவானுக்கு. அதனால ஊனமுற்றோர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது சனியினுடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்றீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன்னா சனி பகவானுக்கு அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதனால நீங்க நல்ல உடற்பயிற்சி செய்றீங்கன்னா கண்டிப்பா அவருடைய பிடியில இருந்து தாக்கத்துல இருந்து நீங்க கம்மியாகும். அதே மாதிரி இந்த வெல்லமோ எள்ளு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எள்ளுருண்டை மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில இந்த மரத்துக்கிட்ட அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த சைட்லலாம் தூவி விடும்போது எறும்புலாம் சாப்பிடும் போதும் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்க விடுபடலாம். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான். சனி பயிற்சிக்கான பலன் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றதை வச்சு தான் முழு பலன் கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதனா இருந்தால் என்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கோங்க.